ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெஃப்ளெக்ஷன். அது டூ ஃபினாமினான் லைட்ஸில் இருக்குது. ஒன் இஸ் கால்டு ரெஃப்ளெக்ஷன் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்டு ரெஃப்ராக்ஷன். ரெஃப்ளெக்ஷன் மீன்ஸ் இட் ஜஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் ஒன் மீடியம் அண்ட் ரிட்டர்ன் த சேம் மீடியம் இட் செல்ஃப். ஒரே மீடியத்திலே இன்சிடென்ட் ஆகி சேம் மீடியத்திலே அது வந்து எமர்ஜென்ட் ஆச்சுன்னா அது தட் இஸ் கால்டு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த ரெஃப்ராக்ஷன்னா ஒன் மீடியத்தில் இன்சிடென்ட் ஆகி நெக்ஸ்ட் மீடியத்தில் எமர்ஜென்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரெஃப்ராக்ஷன். ஸோ ரெஃப்ளெக்ஷன்னா த சேம் மீடியம் இட் செல்ஃப் இன்சிடென்ட் ஆஸ் வெல் அஸ் எமர்ஜென்ட் டேக்ஸ் பிளேஸ். அதிலே இன்சிடென்ட் ஆகி அதிலே எமர்ஜென்ட் ஆகிடும். ரெஃப்ராக்ஷன்னா ஒன் மீடியத்தில் இன்சிடென்ட் ஆகி நெக்ஸ்ட் மீடியத்தில் நெக்ஸ்ட் மீடியத்தில் எமர்ஜென்ட் ஆகும். இது பேர் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர். இப்போ நம்ம வந்து ரெஃப்ளெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். இப்போ டாபிக் உள்ளே போவோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது டெஃபனிஷன் பாருங்கள். பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ் ஆஃப்டர் ஹிட்டிங் எ சர்ஃபேஸ். ஒரு மிரர் சர்ஃபேஸ் இருக்குது. மிரர்ங்கிறது பாலிஷ் சர்ஃபேஸ். whenever a light hit on the mirror, what happen? இப்போ மிரரில் நம்ம முகம் பார்க்குறோம், ஃபேஸ் பார்க்குறோம், ரெஃப்ளெக்ஷன் ஆகுது, நம்மளுடைய முகமே தெரியுது. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் see your face in the mirror, சேம் ஃபேஸ் will be obtained. அது ரெஃப்ளெக்ஷன் பேர். இப்போ whenever the ray எல்லோ கலர் ரே ஹிட் ஆகுது ஆன் த மிரர், இந்த சீப் மாதிரி இருக்குங்களா, அது வந்து மிரர் பேர். அந்த மிரரில் ஒன்றே ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் ரே ஆரோ போட்டிருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில், தட் இஸ் கால்டு எமர்ஜென்ட் ரே. ஸோ லெஃப்ட் சைடு ரே இஸ் கால்டு இன்சிடென்ட் ரே, ரைட் சைடு ரே இஸ் கால்டு எமர்ஜென்ட் ரே. ஸோ இப்போ ரெஃப்ளெக்டட் என்ன வித்தின் த சேம் மீடியம் இன்சிடென்ட் அண்ட் ரெஃப்ளெக்டட் டேக்ஸ் பிளேஸ். இன்சிடென்ட் ரே அண்ட் ரெஃப்ளெக்ட் ரே டேக்ஸ் பிளேஸ். இதில் டூ டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இப்போ பாலிஷ்டு மிரர் எடுத்துக்கோங்க. மிரர் வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸ். whenever the light incident on the mirror, it will be reflected properly. இதே பேப்பரில் நீங்கள் லைட் அடிக்கிறீங்க, பேப்பர் ஆல்சோ ரெஃப்ளெக்ட், பட் த ரெஃப்ளெக்ஷன் இஸ் நாட் ப்ராப்பர். மிரரில் இன்சிடென்ட் ஆகிற லைட் ரேஸ்க்கும் பேப்பரில் இன்சிடென்ட் ஆகிற லைட் ரேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லைட் ரே இஸ் இன்சிடென்ட் ஆன் த மிரர், there have to be regular reflection பேர். But if the light ray is incident on paper, it is called irregular reflection. Why it is called so? இப்போ polished surface அப்படி சொன்னால் whenever the ray incident on mirror, அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். நார்மலுக்கும் ரெஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ மிரரில் ஒன்றே இன்சிடென்ட் ஆகுதுன்னா தட் வில் பி ரெஃப்ளெக்டட்னா வாட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் த இன்சிடென்ட் ரே இன்சிடென்ட் த சேம் ஆங்கிள் டேக்ஸ் பிளேஸ் ஃபார் ரெஃப்ளெக்ஷன் ஆல்சோ. அப்படி இருந்தால் அதுக்கு ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு பேர். இப்போ பாருங்கள், மிரரில் ரே இன்சிடென்ட் ஆகிறது பாருங்கள், அந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் ரெஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் பேப்பரில் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா பேப்பருங்கிறது வந்து ஸ்கேட்டர்ட் ஆகும். irregular ரெஃப்ளெக்ஷன். ஓகே, மிரருங்கிறது ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன், பேப்பருங்கிறது irregular ரெஃப்ளெக்ஷன். போத் ஆர் டூயிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். இப்போ பாருங்கள், மிரரில் க்ரீன் கலர் லைட் வருது. இந்த க்ரீன் கலர் வந்து இன்சிடென்ட் லைட். ஸோ மெனி லைட் ரேஸ் ஆர் இன்சிடென்ட், பட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இட் வில் பி ரெஃப்ளெக்டட். So if the ray is incident, automatically it will be reflected. The ray is incident, automatically it will be reflected. அப்போ இன்சிடென்ட் ஆகிறது கூட ரெஃப்ளெக்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆங்கிளும் ரெஃப்ளெக்ட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன். அப்போ மிரர் டூயிங் த ஃபினாமினா ஆஃப் ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன். பட் பேப்பரில் பாருங்கள், இன்சிடென்ட் ஆகுது ப்ராப்பராக, ஆனால் ரெஃப்ளெக்ட் ஆகிறது பாருங்கள் இன்சிடென்ட் மாதிரியே பர்டிகுலர் ஆங்கிள் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஜஸ்ட் ரெஃப்ளெக்டட் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஒவ்வொன்றும் பாருங்கள் ஒவ்வொரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆங்கிள். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நாட் ஈக்குவல். அது பேர் irregular ரெஃப்ளெக்ஷன் பேர். பேப்பர் டூயிங் த ஃபினாமினா ஆஃப் irregular ரெஃப்ளெக்ஷன் அண்ட் மிரர் டூயிங் த ஃபினாமினா ஆஃப் ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன். இதை ரெகுலர் ரெஃப்ளெக்ஷனுக்கும் irregular ரெஃப்ளெக்ஷன் டூ டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஃப்ரம் திஸ் we came to the conclusion. வாட் இஸ் மை ரெஃப்ளெக்ஷன்? ரெஃப்ளெக்ஷனாக என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரெஃப்ளெக்ஷனாக என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபினாமினான் பாருங்கள். ரெஃப்ளெக்ஷனுடைய ஃபினாமினான் நம்ம பார்க்குறோம். இன் இதர் லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் இஸ் தேரா? டெஃபினெட்லி தேர்.
லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் எதாவது இருக்கான்னா இருக்குது. என்னென்ன லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது? 2 லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லா பாருங்கள், இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் லை ஆன் சேம் பிளேன். இன்சிடென்ட் ரே என்னென்ன? பர்ற ரே. ஃபஸ்ட்டு நம்ம இன்சிடென்ட் பண்ணுறோம்ல டார்ச் லைட்லேருந்து மிரரில், அது இன்சிடென்ட் ரே. ஆஃப்டர் ஃபாலிங் ஆன் மிரர் இட் ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட், தட் இஸ் கால்ட் ரெஃப்ளெக்டட் ரே. ஸோ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே. ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆகுறது மிரரில், பிஃபோர் ஃபால் ஆன் மிரர் வந்து இன்சிடென்ட் ரே. ஆஃப்டர் ஃபாலிங் ஆன் த மிரர் இட் ஜஸ்ட் கோஸ் இன் சம் ஆஃப் த டைரக்ஷன், தட் இஸ் கால்ட் ரெஃப்ளெக்டட் ரே. அப்போ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல்ங்கிறது ஸ்ட்ரைட்டாக அந்த இன்சிடென்ட் ரேக்கும் ரெஃப்ளெக்டருக்கும் இடையில உள்ள பெர்பண்டிகுலர் ரேக்கு பேர் நார்மல் அப்படின்னு பேர். பெர்பண்டிகுலர் ரேக்கு பேர் நார்மல் அப்படின்னு பேர். அப்போ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆல் ஆர் லை இன் சேம் பிளேன். ஸோ எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது. இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆல் ஆர் லை இன் சேம் பிளேன். ஆல் ஆர் லை இன் சேம் பிளேன். இப்போ இந்த ஆல் ஆர் லை இன் சேம் பிளேன்னா இங்கே சேம் பிளேன்னா எதை குறிக்குது? பிளேன்னா நார்மலையா இல்லை மிரரையா அப்படின்னா இல்லை, மிரரும் கிடையாது, நார்மலும் கிடையாது, ஸ்க்ரீன். ஸோ ஹியர் பிளேன் ரெஃபர்ஸ் ஸ்க்ரீன். ஸோ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆல் ஆர் லை இன் சேம் பிளேன் சொல்கிறோம். இன்சிடென்ட் ரேனா மிரரில் படக்கூடிய ரேக்கு பேர் இன்சிடென்ட் ரே. இப்போ எல்லோ கலர் ரே வருது டுவோர்ட்ஸ் மிரர் வருது இன்சிடென்ட் ரே. இப்போ அவே ஃப்ரம் மிரர், மிரர்லேருந்து விட்டு போகுது ஒரு ரே, மூவிங் அவே ஃப்ரம் மிரர், அதுக்கு பேர் என்னது? ரெஃப்ளெக்டட் ரே. டுவோர்ட்ஸ் த மிரர்னா இன்சிடென்ட் ரே, அவே ஃப்ரம் மிரர்னா ரெஃப்ளெக்டட் ரே. In between incident ray, reflected ray, on straight perpendicular direction we draw. Rose color la draw பண்ணுறோம் இல்லையா, perpendicular drawn to the mirror surface, that is called normal. இந்த ரோஸ் கலரில் ட்ரா பண்ணக்கூடியதான் நார்மல் அப்படின்னு பேர். இப்போ நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இன் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல் ஆங்கிள் இஸ் தேர், தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் இப்படி இந்த வயலட் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தட் ஆங்கிள் இஸ் கால்ட் 40 டிகிரின்னு போடுறோம், தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் படி இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல், எல்லோக்கும் ரோஸ் கடையில் க்ரீன் கலரில் 40 டிகிரி, அந்த க்ரீனுக்குள்ள 40 டிகிரி வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். திஸ் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், நார்மலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 40 டிகிரி போடுறோம் க்ரீன் கலரில், அது என்னது? ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஈக்குவலாக இருக்குது. அதான் செகண்ட் லா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். அட் வாட் ஆங்கிள் இட் இன்சிடென்ட் த சேம் ஆங்கிள் இட் பி ரெஃப்ளெக்டட், தட் இஸ் கால்ட் ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன். அப்போ லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் என்ன சொல்கிறோம்? இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆல் ஆர் லை இன் சேம் பிளேன்கிறோம். செகண்ட் லா, ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். இன்சிடென்ட் வாட் ஆங்கிள் இன்சிடென்ட், சேம் ஆங்கிள் பி ரெஃப்ளெக்டட். இங்கே பாருங்கள், இங்கே 40 டிகிரினா அங்கே 40 டிகிரி. இப்போ angle of incidence, angle of reflection will be equal. This is called second law of reflection. But first law la same plane கொடுத்துருக்கோம். The same planeக்கு மீனிங் என்ன? பிளேன்னா ஓகே, ஸ்க்ரீனா, மிரரா, நார்மலா? நார்மலும் கிடையாது, மிரரும் கிடையாது, ஸ்க்ரீன். வேர் இட் இன்சிடென்ட், வேர் இட் ரெஃப்ளெக்டட் அண்ட் ஃபால் ஆன் ஸ்க்ரீன். ஸோ த ஸ்க்ரீன் ஒன்லி த பிளேன் சொல்கிறோம். ஸ்க்ரீன் ஒன்லி த பிளேன். இப்போ ஸ்க்ரீன் தான் வந்து இங்கே என்ன சொல்கிறோம்? பிளேன் சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்ட் ரே, நார்மல் ஆல் ஆர் லை இன் த சேம் பிளேன். Second, angle of incidence equal to angle of reflection. This is called loss of reflection.